வணக்கம். அவன் அவளை பார்த்தான், அவ்வளவுதான், வேறென்ன? அவள் இவன் கண்ணில் விழுந்தால், இவனோ அவள் காதலில் விழுந்தான். இப்பொழுது அவளை வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். வழக்கமாக எல்லோரும் காதலியை இதயத்திலே வைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவனோ வள்ளுவன் காட்டிய தலைவன். யோசித்து பார்க்கிறான், எந்த இடத்திலே வைப்பது இவளை என்று. ஆராய்ந்து பார்த்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் சொல்கிறான், என் கண்களுக்குள் இருக்கக்கூடிய கருமணிக்குள் இருக்கக்கூடிய பாவையே, நம்முடைய கண்களிலே விழி வெண்படலம் இருக்கும், நீள்வட்ட வடிவத்திலே, அப்படி தெரியும். அதற்குள்ளே முழு வட்ட வடிவத்திலே கருவிழி இருக்கும். அந்த கருவிழிக்கு உள்ளே நடுவிலே இருக்கக்கூடியதுதான் கண்மணி பாவை. இவன் அந்த கண்மணி பாவையிடம் சொல்லுகிறான், என் கருவிழிக்குள் இருக்கக்கூடிய பாவையே, நீ சற்று ஒதுங்கிக்கொள். என் காதலியை வைப்பதற்கு மிக பொருத்தமான இடம் அதுதான் என்று. அந்த பாவை சொன்னது, அட நன்றி கெட்டவனே, அவளை உனக்கு காண்பித்ததே நான் தான். இப்பொழுது அவள் வந்தவுடன் அவளை காண்பித்த என் மீது காட்ட வேண்டிய நன்றியை மறந்து என்னை ஒதுங்கிக் கொள்ள சொல்கிறாயே, இது நியாயம்தானா என்று கேட்டது. அவன் சொன்னான், அப்படியல்ல, தகுதி உடையோரை தகுதி உடைய இடத்தில் வைக்க வேண்டியதுதான் முறையும் மரபும். அவளோ பாவை, நீயும் பாவை. ஒரு பாவையை பாவை இருக்கக்கூடிய இடத்தில் வைப்பதுதானே முறையும் சரியும் ஆகும். அதனால் தான் சொன்னேன், நீ சற்று ஒதுங்கிக்கொள் என்று. அது மட்டுமல்ல, பார்வை என்பதனுடைய இடை குறைந்து நீ பாவையானாய். உனக்கு மட்டுமல்ல இடை குறைவு, அவளுக்கும் தான் இடை குறைவு. இடை குறைவாக இருக்கக்கூடிய பாவையை, இடை குறைவாக இருக்கக்கூடிய பாவை இருந்த இடத்தில் தானே வைக்க வேண்டும். அதனால் நீ சற்று ஒதுங்கிக்கொள், அவளை நான் வைத்துக் கொள்கிறேன் நீ இருந்த இடத்தில் என்று தலைவன் கருவிழி பாவையிடம் சொன்னானாம். காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற நயமிக்க குரல் இது. கருமணியிற் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். நன்றி, வணக்கம்.